பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமையோடாக இந்த உயிர்த்தெழுந்த நாளினுடைய செய்தி யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் 19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்திலே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவுகள் பூட்டி இருக்கையிலே இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வருகிறார். கதவுகள் பூட்டி இருக்கையிலே வெளிச்சம் கூட வர முடியாது. ஆனால் அந்த இடத்துல காற்றுகள் வரும். அந்த காற்றுகள் நிமித்தமாக அந்த இடம் நிரம்ப இருக்கும். இப்படி பூட்டிய வீட்டுக்குள்ளே வந்ததினாலே இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது எப்படிப்பட்டவர் என்றால், உயிர்த்தெழுந்த இரட்சகர் அசாத்தியமானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:10 நீங்க வாசிக்கும் போது, காற்றின் செட்டைகளை கொண்டு பறக்கும் வல்லவர் இவர்தான், இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர் இவர்தான். ஆகவே ஸ்பெஷலைஸ்டு இந்த இம்பாசிபிள், அதாவது சாத்தியமே இல்லாத ஒன்றிலே சாத்தியத்தை கொண்டு கொடுக்கிறவர் வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை இது சாத்தியமே இல்லை, இது வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், ஒரு பூட்டிய வீட்டுக்குள்ளே இயேசு வர அவரால் சாத்தியம் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் சாத்தியம் இல்லாத காரியத்தை நிச்சயமாகவே அதை செய்து முடிப்பாராக. இரண்டாவது, முன் உதாரணம் இல்லாத அற்புதங்களை உயிர்த்தெழுந்த இயேசு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இதற்கு முன்பதாக இப்படி அவர் செய்தது இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தானியேல் புஸ்தகத்திலே சிங்க கெபியிலே ஒரு தூதனை அனுப்பி தானியேலுக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்தார். அந்த எடுத்துக்காட்டை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே பேதுருவுக்கு ஒரு தூதனை அனுப்பி அவர் அங்கே போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கதவு திறக்கப்படவில்லை. திறக்காத வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறார். அப்படின்னா என்ன என்றால், எங்கும் யாருக்கும் செய்திராததை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதைத்தான் செய்வார். எங்கும் யாருக்கும் செய்யாத காரியத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக. மூன்றாவது, யாருக்கோ செய்ததை எனக்கு மறுபடியும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அந்த சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்துல தன்னுடைய கைகளையும் விழாவையும் காட்டி தன்னுடைய காயங்களை சீஷர்களுக்கு காட்டினார். அப்பொழுது சீஷர்கள் கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தோமா இல்லை. மறுபடியும் 8 நாட்கள் கழித்து 26வது வசனத்திலே தோமா இருக்கிற வீட்டுக்குள்ளே வருகிறார். இப்பொழுது தோமாவுக்கு ஏற்கனவே காட்டினதை மறுபடியும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவர் காண்பிக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறவர்களாயிருக்கிறோம். ஆமென். அருமையானவர்களே, சூழ்நிலையினாலும் அதில் இருப்பவர்கள் இந்த இயேசுதான் என்று அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு என் தேவன் அதிசயமான அற்புதங்களை செய்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளே அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த 19ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலே வந்து நின்றார். உங்கள் சூழ்நிலை மையத்திலே என் இயேசு வந்து நிற்கிறார். சூழ்நிலை அனைத்தையும் மாற்றி காண்பிப்பதற்காக உங்கள் நடுவிலே வருகிறார். உங்கள் சூழ்நிலை மையத்திலே இருக்கிறார். அதற்கு காரணம், இந்த சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை அல்ல, பயத்தினாலே நிறைந்த ஒரு சூழ்நிலை. உங்கள் பயத்தை மாற்ற, உங்கள் துக்கங்களை மாற்ற என் ஆண்டவர் வருவார். நிச்சயமாகவே இந்த நாட்களில் கர்த்தர் இந்த மாதத்தில் அது உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். God bless you.